Hi everyone. When someone is going to call you beautiful, அப்படியே மனசுக்குள்ள நமக்கு ஒரு செம்ம டான்ஸ் ஆடுவோம் பார்த்தீங்களா? ஏன்னா அதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ட்ரெஸ் பண்ணியிருப்போம், ஹேர் டூ பண்ணியிருப்போம், மேக்கப் லைக் கைண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன், மஸ்கரா, ஐலைனர் அண்ட் blush and blah 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 all these dramas which is probably not necessary. ஏன் not necessary அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா because according to me, beautiful simply signifies more of a natural beauty. Just wearing sweatpants with no makeup and hair up, chilling out just like that. இப்போ இந்த சைனீஸ் ஜாப்பனீஸ் அண்ட் கொரியன் விமென்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கின் வந்து எப்போவுமே யங் அண்ட் க்ளோயிங்காக இருக்கும் அண்ட் அதே மாதிரி ஹேரும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அண்ட் நல்லா பயங்கர திக்காக இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெரிய பியூட்டி சீக்ரெட் இருக்குங்க. இப்போ இந்த ஏஷியாஸ் ஏன்ஷியன்ட் சீக்ரெட்டோட பெஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இதை பண்ணலாம். A tumbler of rice, soak it in water and voila, your treatment for your hair and skin is done. இந்த ரைஸ் வாட்டரில் இப்போ என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் ஸ்கின்னை லைட்டன் பண்ணி டார்க் பேச்சஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஹார்ஷ் என்விரான்மெண்ட் இல்லை சன் ரேஸில் ஏதோ எக்ஸ்போஸ் ஆகுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாஜன் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி அதுலேருந்து உங்களை ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இட் ஆல்சோ ஹேஸ் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ அதனால் இது ஸ்ட்ராங் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதனால ஃபைன் லைன் ரிங்கிள்ஸ் எல்லாத்தையுமே இதை ரெடியூஸ் பண்ணும். இப்போ இந்த ரைஸ் வாட்டரை நம்ம எப்படி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 டைப் ஆஃப் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று ஒயிட் ரைஸ், இன்னொன்று ப்ரௌன் பாஸ்மதி ரைஸ். ஸோ உங்கள் ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் எந்த ரைஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெகுலராக வீட்டில் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் ரிமூவ் த இம்ப்யூரிட்டி. இப்போ நீங்கள் வாஷ் பண்ண ரைஸை ஒரு 2 to 3 cups ஆஃப் வாட்டரில் 30 minutes சோக் பண்ணிக்கோங்க. ½ hour சோக் பண்ண ரைஸ் வாட்டரை ஜஸ்ட் லைட்டாக ஸ்வர்ல் பண்ணிவிட்டு இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரைஸ் வாட்டரோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 4 to 5 days இந்த ஃப்ரிட்ஜ். இப்போ இந்த ரைஸ் ராப்பர் யூஸ் பண்ணி எப்படி ஃபேஸ் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச ரைஸ் பேப்பரில் திஸ் பார்ட் வில் பி ஃபார் த ஃபோர் ஹெட் அண்ட் திஸ் பார்ட் வில் பி டு த chin. இந்த 2 சைடும் பார்த்தீங்கன்னா டு த cheeks ஆஃப் த ஃபேஸ் அண்ட் திஸ் வில் பி அட்டாச் டு த நோஸ் அண்ட் திஸ் வில் பி டு த அப்பர் லிப்ஸ். இப்போ இதில் ரைஸ் வாட்டர் போர் பண்ணி ஒரு 5 minutes சோக் பண்ண விட்டுருங்க. இட் வில் பிகம் அ ஜெலி லைக் கன்சிஸ்டன்சி அண்ட் தென் இட் கோஸ் அமேசிங் டு பி யூஸ்ட் அஸ் அ மாஸ்க். உங்களுக்கு ரைஸ் ராப்பர்ஸ் கிடைக்கலனா இந்த மாதிரி ட்ரை பேபி வைப்ஸ் டிஷ்யூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம ப்ரிப்ரேஷன் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இப்போ எப்படியெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் வாட்டரை நீங்கள் டோனராக யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் டேக் த ரைஸ் வாட்டர் விச் ஹவ் ஸ்டோர்ட் இட் இன் த கண்டெய்னர் அண்ட் டேக் அ காட்டன் பீஸ் அண்ட் ஜஸ்ட் இன்சர்ட் இட் அண்ட் இந்த மாதிரி சோக் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து ஜஸ்ட் இப்படி எடுத்துக்கோங்க அண்ட் just wipe it around your face, just dab it and அவ்வளோதாங்க, your skin toning is done now. இப்போ அடுத்த மாஸ்க் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ரைஸ் பேப்பர் மாஸ்க் வந்து நான் ஆல்ரெடி சோக் பண்ணேன் இல்லைங்களா, ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். சோக் பண்ண மாஸ்க்கை ஃபேஸில் 15 to 20 minutes அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க, ஃபாலோட் பை அ மாய்ஸ்சரைசர். இந்த ரைஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் மிஸ்டாக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ whenever you're going to the sunlight or something like that நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ whenever you just go out, just open it and spray it just like this and it's done. நார்மலாக பார்த்தீங்கன்னா சைனீஸ், ஜாப்பனீஸ் அந்த கொரியன் விமென்லாம் அந்த சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறப்போ they use this face mist as a kind of sunscreen and that's why பார்த்தீங்கன்னா glass skin அப்படின்னு கூட சொல்லுவாங்க, popularly known as Korean glass skin. ஸோ அடுத்து இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் வாட்டரை வந்து நம்ம ஐஸ் கியூப்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ப்ரிப்பேர் ஐஸ் கியூப்ஸ் லைக் திஸ். இது யூஸ்வலாக வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ரப் இட் அரவுண்ட் யுவர் ஃபேஸ் பிகாஸ் இது நார்மலாக பார்த்தீங்கன்னா போஸை வந்து டைட்டன் பண்ணும். அதே மாதிரி இட் வில் மினிமைஸ் த போஸ் ஸோ தட் உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எல்லாமே நல்லா ரெடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹேவ் அன் ஈவெண்ட் ஆர் இஃப் யூ ஹேவ் அ ஃபங்க்ஷன் டு அட்டெண்ட் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ வென் யூ ரியலி டோன்ட் ஃபைண்ட் டைம் யூ கேன் யூஸ் திஸ் ஐஸ் கியூப் ஃபார் தட் இன்ஸ்டன்ட் க்ளோ பேபி. இந்த ரைஸ் வாட்டர் வந்து நீங்கள் ஆக்னி ஆர் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் லைக் மஸ்கிட்டோ பைட்ஸ் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த மஸ்கிட்டோ பைட் பண்ண இடத்துலையோ இல்லை இன்ஃப்ளேம்டான இடத்துலையோ வந்து இந்த ரைஸ் வாட்டர் நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணாலே போதும். It will give an instant soothing and the redness will automatically come down.
இந்த ரைஸ் வாட்டர் வந்து நீங்கள் சன்பர்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கெட் எக்ஸ்போஸ் டு த சன் அண்ட் இஃப் யூ கெட் எனி ரேஷஸ் டியூ டு இட், இந்த ரைஸ் வாட்டரை கொஞ்சம் அலோவேரா ஜெல்லோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், அதுவும் ரெடியூஸ் ஆகிடும். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ரைஸ் வாட்டர் வந்து ஃபேஸ் அண்ட் ஸ்கின் இதிலலாம் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்துட்டோம். அடுத்து ஹேரில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஹேரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேரை ரின்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக ஷாம்பூ பண்ணி கண்டிஷனர் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் ஜஸ்ட் போர் த ரைஸ் வாட்டர் த்ரூ அவுட் யுவர் ஹேர். அதுக்கப்புறம் நீங்கள் டவல் ட்ரை பண்ணால் போது, யூ டோன்ட் ஹேவ் டு வாஷ் இட் அகெயின். ஸோ நீங்கள் இது ரெகுலராக பண்ண ஹேர் வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்ட்ராங் அண்ட் திக் ஆகிடுங்க. இந்த ரைஸ் வாட்டரை வந்து நீங்கள் ஹேர் கண்டிஷனராக கூட யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு மோஸ்ட் ப்ரிஃபரபிள் பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் தான். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது வந்து சோப்ட் ரைஸ் வாட்டர். இதில் இன்னும் 2 மெத்தட் இருக்குது. பாயில் ரைஸ் வாட்டரும் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டரும் இருக்குது. பாயில் ரைஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து வீட்டில் ரைஸ் வந்து பாயில் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸ் வாட்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த எக்ஸஸ் வாட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே விட்டுட்டு அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டருங்கிறது இப்போ நான் ஆல்ரெடி சோக் பண்ணி வச்ச ரைஸை வந்து ஸ்டோர் பண்ண இல்லையா, அதை அப்படியே 2 days வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஓப்பனாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 daysக்கு அப்புறம் நீங்கள் அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஐ எம் ஷுர் ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் இஸ் கோயிங் டு கிவ் யூ அ வெரி பேட் ஆர்டர். ஸோ அதில் நீங்கள் எசென்ஷியல் ஆயில், அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ், பெப்பர்மெண்ட் ஆயில் ஆர் லாவெண்டர் ஆயில், எனி அதர் ஆயில் யூ கேன் ஆட் டு இட் அண்ட் டைல்யூட் இட் வித் சம் வாட்டர். அண்ட் தென் அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹேர் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் 20 to 30 minutes நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலர் ஹேர் வாஷ் போய் பண்ணுங்கள். இப்போ ரைஸ் வாட்டரோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஐ எம் ஷுர் ஓவர் நைட்டில் எந்த சேஞ்சஸும் தெரிய போகிறதில்ல. பட் ரெகுலராக வந்து மார்னிங் அண்ட் நைட் எவ்ரி டே ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸ் நீங்கள் ஓவர் அ பீரியட் ஆஃப் 3 months இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா you will surely see some results. So நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். So see you all soon in my next video. Until then, take care. See ya.